ஓகே, ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படின்ற டாபிக் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தலாம். சரி, ஃபர்ஸ்ட் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்சிஎம் அப்படின்றது தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மீச்சீமான்னு சொல்லுவாங்க. அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படின்ற தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மீ பேவா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது எல்சிஎம்கான எக்ஸ்பென்ஷன் என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரைட். ஸோ இதே இது ஹெச்சிஎஃப் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப் அப்படின்றது ஹையஸ்ட், ஸோ சேம் காமன் ஃபேக்டர் அப்படின்ற விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ லீஸ்ட் அப்படின்றது ஸ்மாலஸ்ட்னு தெரியும், காமன் அப்படின்றது பொதுவானன்னு சொல்லி தெரியும், மல்டிபிள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அண்ட் அதே மாதிரி ஃபேக்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ தமிழ் நான் சொல்லிடுறேன். இதோட எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படின்னா மீச்சிறு பொது மடங்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மீச்சிறு பொது மடங்குன்னு சொல்லுவாங்க. அண்ட் இதை மீப்பெரு பொது வகுத்தின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சப்போ மடங்குன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அண்ட் வகுத்தி அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ மல்டிபிள்ஸ் அப்படின்னா என்ன, ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ மல்டிபிள்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 12ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர்னு வச்சுக்கோங்களேன், அண்ட் 24 சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கு. சரிங்களா? ஸோ 12, 24 சொல்லிட்டு ரெண்டு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட மல்டிபிள்ஸ் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மல்டிபிள்ஸ் அப்படின்னா மடங்குன்னு சொன்னேன். ஸோ மல்டிபிள்ஸ் அப்படின்றது 12ஓட ஒரு மடங்கு அப்படின்றது 12ன்னு சொல்லுவாங்க. 12ஓட ரெண்டு மடங்கு 24, ஸோ 24ன்னு சொல்லுவாங்க. ஸோ 36, 48, 16, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிருக்கும் போயிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இதெல்லாம் சொல்லுவாங்க 12ஓட மல்டிபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தென் 24ஓட மல்டிபிள்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். 24ஓட மல்டிபிள்ஸ் என்ன வரும்? 24, 48, 72, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கும் போயிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க 24ஓட மல்டிபிள்ஸ்னு சொல்லுவாங்க. ரைட். ஸோ மல்டிபிள்ஸ் அப்படி என்னன்னு பார்த்துட்டோம். காமன் அப்படின்னா ஸோ பொதுவான விஷயம். ஸோ பொதுவான விஷயம் அப்படின்றப்போ ஸோ 24 பொதுவாக இருக்கு, தென் 48 பொதுவாக இருக்கு. ஸோ எப்படி எழுதுறீங்கன்னா அடுத்து என்ன வந்திருக்கும் 72 வந்துருக்குங்களா? 72 என்னவா தான் இருக்கு, இந்த இடத்துல பொதுவாக தான் இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் சொல்லுவாங்க காமன், பொதுன்னு சொல்லுவாங்க. லீஸ்ட், பொதுவிலே லீஸ்ட் ஆனது. ஸோ லீஸ்ட் ஆனது என்ன இருக்கு 24ன்னு சொல்றேன். அப்போ எல்சிஎம் அப்படின்றது என்ன சொல்லிக்கலாம், அந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு 24 சொல்லிக்கலாம். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? ஸோ மீட்ஸு பொது மடங்கு அப்படின்னா ஸோ மடங்கு, இதுதான் மடங்கு, அதில் பொதுவானது சின்னது, இதான் என்ன சொல்லுவாங்க எல்சிஎம். எல்சிஎம் அப்படின்னா புரியுதுங்களா ஜென்ரலா? ஓகே, ரைட். அப்போ ஹெச்சிஎஃப் அப்படின்னா என்ன, மீ பெரு பொது வகுத்தி. ஸோ வகுத்தி அப்படின்றது என்ன தெரிஞ்சுக்கணும், ஃபேக்டர்ஸ் அப்படின்றது என்ன தெரிஞ்சுக்கணும். ஸோ 12, 24ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருந்துச்சுக்கணும். ஸோ 12, 24. ஸோ 12, 24ன்ற நம்பருக்கான வகுத்திகள் அப்படின்றது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபேக்டர்ஸ் அப்படின்றது ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே பார்த்துருப்பீங்க. ஃபேக்டர்ஸ் அப்படின்றது எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னா பிரைம் நம்பர்ஸில் பார்த்துருப்பீங்க, ஃபேக்டர்ஸ் பிரிச்சிருப்பீங்க. சரிங்களா? ஸோ ஃபேக்டர்ஸ் என்ன வந்துருக்கும், 12க்கான ஃபேக்டர்ஸ் எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 12 வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ 1ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 12, தென் 2ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 12, தென் 4ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துருக்கும் 12 வந்துருக்கும். கரெக்டுங்களா? ரைட். தென் 24 பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணலாம், 1ஐயும் 24ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 24, 2ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 24, 3ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 24, 4ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் வந்துருக்கு எனக்கு 24 வந்துருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க ஃபேக்டர்ஸ், வகுத்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, வகுத்திகள்ல பொதுவாக இருக்க விஷயம். பொதுவாக என்னென்ன இருக்கு, ஸோ 1 காமனாக இருக்கு, 2 காமனாக இருக்கு, 3 காமனாக இருக்கு, 4 காமனாக இருக்கு, 6 காமனாக இருக்கு, 12ம் காமனாக இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பொதுவாக இருக்கு. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பொதுவாக இல்லை. ஸோ பொதுவாக இருக்க விஷயத்தில் ஹையஸ்ட் என்ன பொதுவாக இருக்கு, ஸோ 12 அப்படின்றது தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ இப்போ ஹெச்சிஎஃப் அப்படின்றது டேரக்டாக சொல்லிக்கலாம், ஸோ 12ன்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 24 அப்படின்றது ஸோ இதுக்கு ரெண்டு நம்பர்ஸ்க்கான எல்சிஎம்மாக இருக்கு, 12 அப்படின்றது ரெண்டு நம்பருக்கான ஹெச்சிஎஃபாக இருக்கு. ஸோ இதில் நான் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டு நம்பர்ஸ்க்கு ஹெச்சிஎஃப் எல்சிஎம் கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்சிஎம் அப்படின்றது கொடுத்துருக்க நம்பரில் ஸோ பெரிய நம்பர் தான் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கான எல்சிஎம்மாக இருக்கலாம், அல்லது பெரிய நம்பரை காட்டிலும் அதோட மடங்குகள் என்னவா இருக்கும் அப்படின்னா எல்சிஎம்மாக இருக்கலாம். மடங்கு மீன்ஸ் மல்டிபிள்ஸ். ஸோ இதை காட்டிலும் ஜாஸ்தியாக இருக்கிறது என்னவா இருக்கும் எல்சிஎம்மாக இருக்கும். அதே மாதிரி ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் ரெண்டு நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதில் சின்ன நம்பர் அப்படின்றது என்னவா இருக்கலாம் ஹெச்சிஎஃபாக இருக்கலாம், ஆர் அதர்வைஸ் சின்ன நம்பரில் காட்டிலும் கம்மியாக இருக்கிறது என்னவா இருக்கலாம் ஹெச்சிஎஃபாக இருக்கலாம். ஸோ இதான் ஒரு ஹெச்சிஎஃப் அப்படின்றது ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்மோட ஸோ பேசிக்கான இன்ட்ரோடக்ஷன். சரிங்களா?